ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரலட்சுமி பூஜை நான் இன்றைக்கி ஈவினிங் தான் பண்ணியிருந்தேன். அதுக்கு என்னென்ன ரெடி பண்ணேன்னு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு தாம்பூலம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஒரு பித்தளை தட்டில் வெத்தலை பாக்கு, பூவு, வாழைப்பழம், மஞ்சள், குங்குமம், அச்சதை அதெல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இதெல்லாம் நான் மதியம் போல் செஞ்சு வச்சுட்டேன். அப்போ தான் நம்ம சாயங்காலம் சாமி கும்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் வர்றவங்க சுமங்கலி பெண்களுக்கு தாம்பூலம் கொடுக்கறதுக்கு அதெல்லாம் நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இது முதல் வருடங்கிறனால நான் ஒரு 3 பேர்த்த தான் கூப்பிட்ருந்தேன். அவங்களுக்கு உண்டான தாம்பூலத்தெலாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். தாம்பூலம் கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வாங்கியிருந்தேன். அது கூட ஒரு வெத்தலை பாக்கு, ஒரு வாழைப்பழம், ஒரு பூவு, மஞ்சள் கயிறு, மஞ்சக்கிழங்கு, ஒரு குங்கும பாக்கெட், இது கூடவே ₹1 நாணயம். நம்ம வசதிக்கேற்ப எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம். பணம் அல்லது நாணயம் எது வேணாலும் வச்சு கொடுக்கலாம். இது கூடவே நான் மருதாணி, அப்புறமா ரவா லட்டு, அப்புறம் வளையல் 1/2 டஜன் இதெல்லாம் தான் நான் வச்சுருந்தேன் தாம்பூலம் கொடுக்கறதுக்காக. இதெல்லாம் நம்ம முன்னாடியே ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா பூஜை பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும். நம்ம கரெக்டாக நல்ல நேரத்தில் நல்லா டக்குன்னு நம்ம பூஜையை சிறப்பாக செஞ்சிடலாம். சாயங்காலம் நல்ல நேரத்தில் 6 மணிக்கு மேலே எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ அம்மனுக்கு முன்னாடி குத்து விளக்கு ஏற்றிக்கலாம். விளக்கு ஏற்றிட்டு ஒரு இலையில் தேங்காய், வாழைப்பழம், வெத்தலை பாக்கு, இன்றைக்கி அம்மனுக்கு நைவேத்தியமாக நான் சாதம், சாம்பார், பொரியல், வடை, பாயாசம், அப்பளம் இதெல்லாம் தான் நான் செஞ்சுருந்தேன். அதெல்லாம் எடுத்து இலையில் வச்சு அம்மனுக்கு நைவேத்தியமாக வச்சிடலாம். இது கூடவே பழங்கள், நம்ம என்னென்ன பழங்கள் வேணாலும் வைக்கலாம். முக்கியமாக மாதுளம்பழம் வைக்கணும். மகாலட்சுமி தாயாருக்கு மாதுளம்பழம் ரொம்ப பிடிக்கும். அதனால் கட்டாயம் மாதுளம்பழம் வைக்கணும். நான் மாதுளம்பழம், கொய்யாப்பழம், அன்னாசி பழம், ரவா லட்டு செஞ்சுருந்தேன். நம்ம இனிப்பு எந்த இனிப்பு வேணாலும் வச்சுக்கலாம். அதை நம்ம வசதியை பொறுத்து நான் ரவா லட்டு வச்சுருந்தேன். இப்போ இது எல்லாமே கொடுக்க வேண்டிய தாம்பூலம், பூக்கள் எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ மகாலட்சுமி தாயாரை நினச்சி நம்ம பூஜையை ஆரம்பிக்கலாம். நான் இன்றைக்கி 108 லக்ஷ்மி போற்றி தான் பண்ணியிருந்தேன். குங்கும அர்ச்சனை பண்ணியிருந்தேன். அப்புறமா பூக்களாலேயும் அர்ச்சனை பண்ணியிருந்தேன். நானும் எங்கள் வீட்டுக்காரும் சேர்ந்து தான் அதை செஞ்சுருந்தோம். ஃபஸ்ட்டே குங்கும அர்ச்சனை பண்ணிட்டேன். ஃபோனில் பார்த்து தான் அர்ச்சனை போற்றியை ஒவ்வொன்றா சொல்லி செஞ்சேன். அதனால் வீடியோ எடுக்க முடியாத. அதுக்கப்புறம் பூக்களாலேயும் 108 அர்ச்சனை பண்ணியிருந்தோம். நானும் எங்கள் வீட்டுக்காரும் சேர்ந்து தான் அதை செஞ்சுருந்தோம். நம்ம அர்ச்சனை எல்லாம் முடிச்சுட்டு அடுத்து நம்ம தேங்காய் பழம் உடைச்சிட்டு சாமி கும்பிட்டுருவோம். எங்கள் வீட்டுக்காரர் தான் அதில் பூஜை பண்ணார். சாயங்காலம் விரதம் முடிஞ்சோடனே பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம அம்மனுக்கு ஆராத்தி எடுத்துடணும். மறக்காமல் அதை செய்யணும். ஆராத்தி எடுத்து வாசலில் ஊற்றிடணும். வந்தவங்களாம் அம்மனை பார்த்து திருஷ்டி விழுந்திருக்கு. அதனால் அம்மனுக்கு ஆராத்தி எடுக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் உடைச்சாச்சு. அடுத்து தீப ஆராதனை காமிச்சிக்கலாம். அம்மனுக்கு மகாலட்சுமி தாயாரை நினைத்து என்றைக்கு நம்ம வீட்டில் வாழ்க்கை செழிப்பாக இருக்கணும். வரலட்சுமி நோன்பு என்பது அல்லது வரலட்சுமி விரதம் என்பது 16 வகை செல்வத்துக்கும் அதிபதியான லட்சுமி தேவியின் அருள் வேண்டி இருப்பதாகும். சுமங்கலி பெண்கள் தங்கள் கணவர் ஆரோக்கியத்துடன் நலமாகவும் செல்வத்தோடு இருக்கவும் தாலி பாக்கியம் நிலைத்திருக்கவும் இந்த விரதம் கடைபிடிக்கப்படுகிறது. காலையிலிருந்து நம்ம சாப்பிடாம அம்மனுக்கு விரதம் இருந்து மாலையில் விரதத்தை முடிச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் தான் சாப்பிடணும். சிறப்பாக முடிஞ்சிருச்சு. வந்த சுமங்கலி பெண்களுக்கு தாம்பூலம் கொடுத்து அவங்களுக்கு உணவளித்து வழி அனுப்பி வச்சுட்டோம். அதை வீடியோ எடுக்க முடியல அவங்களை கவனிக்கிறதுனால. மறுநாள் காலையில்
நல்ல நேரத்தில் அம்மனுக்கு பிரசாதம் செஞ்சு தூப தீப ஆராதனை காமிச்சு நம்ம அம்மனை தூக்கி நம்ம வீட்டு அரிசி பானையில் வச்சிடணும். இதை செஞ்சு முடிச்சோன்னா நம்மளோட விரதம் முடிஞ்சிடுச்சு. வரலட்சுமி பூஜையும் நல்லபடியாக முடிச்சிட்டோம். இப்போ கையில் கட்டியிருக்க நோன்பு கயிறையும் கழட்டி அம்மன் படத்துக்கு முன்னாடி வச்சிடணும். இப்போ அம்மனை எடுத்து நம்ம அரிசி பானையில் வச்சிடலாம். அலங்கரிச்ச அம்மனை எடுக்கிறதுக்கு மனசே வரல. அம்மனை எடுத்தோடனே அந்த இடம் வெறிச்சோடி போயிடுச்சு. இந்த வருடம் என்னோடய வரலட்சுமி பூஜை சீரும் சிறப்புமாக நல்லபடியாக நடந்துருச்சு. அது மகாலட்சுமிக்கு என்னோடய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பாருங்கள், நம்ம அப்படியே எடுத்துகிட்டு இதெல்லாம் நம்ம நல்ல நேரத்தில் செஞ்சிடணும். அரிசி பானை வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம கலசத்தை பிரித்து எங்கெங்கே எந்த பொருள்லாம் எடுத்தோமோ அதெல்லாம் நம்ம எடுத்து பத்திரமா எடுத்து வச்சிடணும். அரிசியை நம்ம எதாவது சாமிக்கு பிரசாதம் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மற்ற பொருட்கள்லாம் மங்கள பொருட்கள்லாம் எடுத்து நம்ம பணம் வைக்கிற பீரோவில் வச்சுக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.